தேங்காய் வெண்பொங்கல் எப்படி செய்தலான்னு பார்த்துருவோம். நான் 2 கப்பு பச்சரிசி, 1/4 கப்பு பாசிப்பருப்பு போட்டு நல்லா கழுவிடணும். 2 நேரம் கழுவிட்டு 3வது நேரம் கழுவ தண்ணி அப்படியே வச்சிடணும் எடுத்து. இப்போ 2 கப்பு நம்ம ஊறின தண்ணி, 1 கப்பு பால், மீதி 9 கப்பு தண்ணி விட்டு நல்லா கொதிக்க விடுங்க. பானையில் அப்படியே கொதிச்சு வந்ததும் நம்ம ஊறின பச்சரிசியும் பாசிப்பருப்பையும் போட்டு நல்லா கிளறி விட்டுருங்க. நல்லா கிளறி விடணும், இல்லைன்னா அடி பிடிக்கும். பாருங்கள், இப்போ மீடியம் ஃப்ளேமில் மாற்றிட்டு நல்லா வேகட்டு. இப்போ 3/4 வேக்காடு வந்துட்டு இப்போ தேவையான அளவு உப்பு சேர்த்து கொஞ்சம் நல்ல மிளகு, 1 டீஸ்பூன் கூட நல்ல மிளகு, ஒரு காஞ்ச மிளகா போட்டு நல்லா கிளறி நல்லா இறுக்கி வந்த உடனே நம்ம துருவின தேங்காய், ஒரு தேங்காய் வரை போடலாம், போட்டு நல்லா கிளறிடுங்க. நல்லா கிளறி இறுகி வந்த உடனே நல்ல அரிசியும் வந்திருக்கணும். இறக்கி இது கூட சாம்பார் நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். இதே மாதிரி நீங்களும் செய்து